வணக்கம். Welcome my dear student. Today discuss with the subject is Engineering Chemistry 1, Unit 1.1, Lesson Atomic Structure. Atomic Structure அல்லது அணு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். ஓகே, இதில் ஏற்கனவே சம் டாபிக்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இது பார்ட் பி. இன்னும் சில டாபிக்ஸ் இருக்குது, டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது அணுவினுடைய அடிப்படை துகள்கள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அட்டாமிக் நம்பர், அணு எண், மாஸ் நம்பர், நிறை எண், ஆக்பா பிரின்சிபல், ஆக்பா தத்துவம், இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ அதிலிருந்து இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன் பார்க்கலாம். ஓகே, டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிக்ஷனில் பாருங்கள், நமக்கு தெளிவாக அந்த ரெட் கலர் பாக்ஸில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாரு. சிம்பிளி யூஸ் த ஃபார்முலா. த கேபிட்டல் N ஈக்குவல் டு M மைனஸ் N, அதாவது கேபிட்டல் M மைனஸ் ஸ்மால் n, இதுதான் ஃபார்முலா நியூட்ரான்ஸ் கால்குலேஷனுக்கு. ஸோ இப்போ கேபிட்டல் Nன்றது பாருங்கள் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அதுதான் நமக்கு கண்டுபிடிக்க தேவையாக இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பகுதி பாருங்கள், கேபிட்டல் N மைனஸ் ஸ்மால் n. கேபிட்டல் M அப்படின்னா அட்டாமிக் மாஸ், கேபிட்டல் Mன்னா அட்டாமிக் மாஸ். அதே போல் மைனஸ் ஸ்மால் n, அப்போ ஸ்மால் nன்னா அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். பாருங்கள், ஸோ கால்குலேட் த நியூட்ரான்ஸ் ஆஃப் லித்தியம். ஸோ இப்போ லித்தியத்துடைய மாஸ் நம்பர் 7 மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லித்தியத்துக்கு மேலே 7 போட்டு ஒரு ஏரோ மார்க்ஸில் மாஸ் நம்பர் இருக்குது. ஸோ மாஸ் நம்பர்னால் என்னென்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ், உட்கரில் இருக்கக்கூடிய புரோட்டான்களும் நியூட்ரான்களும் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ லித்தியத்தினுடைய மாஸ் நம்பர் இங்கே 7 நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பாருங்கள் 3ன்றது அட்டாமிக் நம்பர், அணு எண். ஸோ அட்டாமிக் நம்பர்னால் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3ன்னா அங்கே 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி 3 புரோட்டான்ஸ், நம்ம ஏதோ ஒரு எண்ணிக்கையை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன, கேபிட்டல் N ஈக்குவல் டு கேபிட்டல் M மைனஸ் ஸ்மால் n. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கேபிட்டல் M மைனஸ் ஸ்மால் n. கேபிட்டல் Mன்னா மாஸ் நம்பர் இங்கே எவ்வளோ 7. அடுத்து மைனஸ் ஸ்மால் nன்னா அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3. அப்போ நியூட்ரானுக்கு கால்குலேஷன் பண்ண 7 மைனஸ் 3. இப்போ 7 மைனஸ் 3ன்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர், ஈக்குவல் டு 4. அப்போ லித்தியத்தினுடைய நியூட்ரான் எவ்வளோ 4. அதுதான் பாருங்கள், இந்த ஃபிக்ஷனில் நமக்கு தெளிவாக அந்த கால்குலேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது போல் தான் நம்ம நியூட்ரான்ஸ் கால்குலேஷனு பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கெமிக்கல் பாண்டிங். ஸோ வாட் ஆர் த கெமிக்கல் பாண்டிங்? A chemical bond is defined as the attractive force that hold 2 or more atoms together in a molecule or an ion. So chemical bonding அல்லது தமிழ் என்ன சொல்கிறோம், வேதி பிணைப்பு. ஸோ வேதி பிணைப்புனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் பல விசைகளால் பிணைந்து வேதிப்பொருட்கள் உருவாகின்றன. அணுக்களுக்கு இடையிலான இத்தகைய ஈர்ப்பு விசையே வேதியியற் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் நம்ம வேதி பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் சம் டைப்ஸ் இருக்குது.
அதாவது வேதிப்பிணைப்பு அல்லது கெமிக்கல் பாண்டிங்கில் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமாக ஒரு ரூல் இருக்குது, விதி. அதை நம்ம பார்க்கலாம். ஆக்ட்ரேட் ரூல். ஆக்ட்ரேட் ரூல். So what are the Octet rule? So it is also known as a rule of 8. Rule of 8. Atoms interact by either electron transfer or electron sharing so as to attain the stable outer shell of 8 electrons. Stable outer shell of 8 electrons. The tendency of atoms to have 8 electrons in the outer shell is known as octet rule. Is known as octet rule. It is done by the gaining or losing of sharing electrons. It is done by the gaining or losing of sharing electrons. Except the noble gas, because the noble gases natural electron configuration is the 8 electrons of the atoms. The noble gases always. Okay. ஆக்டேட் ரூல் அல்லது தமிழில் அதை நம்ம என்ன சொல்கிறோம், எண்ம விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எண்ம விதின்னா அணுக்கள் எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் காரணமாகவோ அல்லது எலக்ட்ரான்கள் பங்கீடு காரணமாகவோ அதனுடைய வெளி எலக்ட்ரான் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெறும் விளைவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எண்ம விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்டேட் ரூல் அல்லது எண்ம விதி. ஸோ அப்போ இந்த ஆட்டம்ஸு எலக்ட்ரான்களை கொடுக்கறது மூலமாகவோ அல்லது வாங்கிறது மூலமாகவோ அதனுடைய வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் 8 எலக்ட்ரான்களாக ஃபில் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம ஆக்டேட் ரூல் அல்லது எண்ம விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஆனால் இவ்விதி கால்சியத்திற்கு பின்வரும் தனிமங்களுக்கு பொருந்தவில்லை. கால்சியத்துக்கு அப்புறம் பின்வரும் தனிமங்களுக்கு பொருந்தவில்லை. அதுவும் குறிப்பாக பர்டிகுலர்லி மந்த வாயுக்களுக்கு இந்த விதி பொருந்தவில்லை. மந்த வாயுக்களுக்கு இந்த விதி பொருந்தவில்லை. ஸோ என்ன ரீசன்றது இன்னும் டீப்பாக பார்க்கலாம் வாங்க. டேபிளர் காலத்தில் பாருங்க, நோபல் கேசஸ் அதாவது மந்த வாயுக்கள்னு சொல்கிறோம் தமிழில். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஈலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஸோ 6 மந்த வாயுக்கள் இங்கே லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலமெண்ட் அதில் ஃபஸ்ட்டு ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் கொடுத்துருக்காங்களா. ஸோ அடுத்து அதனுடைய அணியன் பாருங்கள். ஹீலியம் 2, ஹீலியம் 2, நியான் 10, ஆர்கான் 18, 18, கிரிப்டான் 36, ஜெனான் 54, ரேடான் 86. அப்போ இதனுடைய அட்டாமிக் நம்பரை வச்சு அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது ஹீலியத்துக்கு பாருங்கள் 2, அப்போ 1s2. அதாவது எஸ் ஆர்பிட்டலில் ஃபில் பண்ணக்கூடிய 2 எலக்ட்ரான் அதில் முழுமையாக நிரம்பி இருக்குது. அப்போ அது ஆல்ரெடி ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மை பெற்று விட்டுச்சு. அதே மாதிரி நியான் பாருங்கள், அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் செல்லில் 10 எலக்ட்ரானில் அவுட்டர்மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான் இருக்குது. ஆர்கான் 18ல் அவுட்டர்மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான் இருக்குது. கிரிப்டான் 36ல் அவுட்டர்மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. ஜெனான் பாருங்கள் 54ல் அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் செல்லில் பாருங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. ரேடானில் 86ல் அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் செல் அதை வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், 8 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த மந்த வாயுக்கள் எல்லாமே ஈலியத்திலிருந்து ரேடான் வரைக்கும் பாருங்கள் அதனுடைய வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரானுக்கு ஃபில் ஆகிருக்கு. இயல்பாகவே 8 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகிருக்கு. அதேமாதிரி ஈலியம் அதனுடைய அணியன் 2 தான். அப்போ 2 எலக்ட்ரான்கள் அதுவும் கரெக்டாக வெளிக்கூட்டில் எஸ் ஆர்பிட்டாலுக்கு தகுந்த மாதிரி 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஈலியத்திலிருந்து ரேடான் வரைக்கும் இந்த 6 எலமெண்ட் தனிமம் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்கள் இயல்பாகவே பெற்றிருக்கு. அப்போ இந்த 8 எலக்ட்ரான்கள் பெற்றிருக்கிறதுனால இது இயல்பாகவே நிலைப்புத்தன்மை பெற்றுவிட்டது. இயல்பாகவே நிலைப்புத்தன்மை பெற்றுவிட்டது. ஸோ இதுக்கு மேலே இது எலக்ட்ரான்களை வாங்கவும் முடியாது, எலக்ட்ரான்களை கொடுக்கவும் முடியாது. அதாவது எலக்ட்ரான்களை நாட் ஷேரிங் வித் த எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்களை பங்கீடு செய்ய முடியாது. இயல்பாகவே நிலைப்புத்தன்மை பெற்றுவிட்டது. ஸோ அப்படி இயல்பாகவே நிலைப்புத்தன்மை பெற்றுவிட்டதுனால இது நாட் ஒபே டு ஆக்டேட் ரூல். நாட் ஒபே டு இது எண்ம விதி பொருந்தவில்லை. இந்த தனிமங்கள் எண்ம விதியை ஏற்ப இது பொருந்தவில்லை.
அல்லது எண்மை விதி இந்த தனிமங்களுக்கு பொருந்தவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இது எலக்ட்ரான்களை பங்கீடு செய்ய முடியாது. ஆனால் இயல்பாகவே 8 எலக்ட்ரான்களை இது வெளிக்கூட்டில் பெற்றிருக்கிறது. அப்போ எண்மை விதி இந்த தனிமங்களுக்கு பொருந்தவில்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங், அதாவது வேதிப்பிணைப்பினுடைய வகைகள். ஸோ இங்கே நமக்கு முக்கியமாக 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று அயானிக் பாண்டிங் அல்லது தமிழில் அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், கோவலன்ட் பாண்டிங் அல்லது தமிழில் சகப்பிணைப்பு. ஓகே. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் 2 டைப்ஸ் மட்டும் நம்ம இங்கே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அயானிக் பாண்டிங். அயானிக் பாண்டிங் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அயனிக் பாண்டிங் அல்லது எலக்ட்ரோவேலண்ட் பாண்டிங். So what are the ionic bond? The complete donation of valency electron from outermost orbit of one atom to another atom. Outermost orbit of one atom to another atom. The strong force of attraction between the oppositely charged positive and negative ions that results in an ionic bond or electrovalent bond. ஓகே. ஸோ அயனிக் பாண்ட் அல்லது தமிழில் என்ன சொல்கிறோம், அயனி பிணைப்பு. ஸோ பாருங்கள், ஒன் மோர் ரிவிஷன். தமிழில் ஒரு அணு தனது வெளிவட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை முற்றிலுமாக மற்றொரு அணுவின் வெளிவட்ட பாதைக்கு கொடுப்பதால் அயனி பிணைப்பு உருவாகிறது. எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு உருவாதல். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பிக்சரில் சோடியம் அணு இருக்குது ப்ளஸ் குளோரின் அணு, ரெண்டும் அதனுடைய எலக்ட்ரான்களுடைய அமைப்போட அந்த ஒவ்வொரு கூட்டிலும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அமைப்பு இங்கே நமக்கு ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அதில் சோடியத்தில் பாருங்கள் 11 எலக்ட்ரான் இருக்குது. அதாவது முதல் உட்கூட்டில் எத்தனை பேர் இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. அடுத்து ரெண்டாவது உட்கூட்டில் எத்தனை இருக்குது, 8 எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள். அடுத்து மூன்றாவது வெளிக்கூட்டில் மட்டும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஒரே எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் குளோரின் பாருங்கள், குளோரினில் எத்தனை இருக்குது பாருங்கள், மொத்தம் 3 உட்கூடு இருக்குது. முதல் உட்கூட்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்த உட்கூட்டில் 8 எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணால் தெரியும் அதில். அடுத்து மூன்றாவது வெளிக்கூட்டில் பாருங்கள் 7 எலக்ட்ரான் இருக்குது. எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 7 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ மொத்தம் குளோரினில் 17 எலக்ட்ரான்ஸ்கள் இருக்குது. மொத்தம் 17 எலக்ட்ரான்கள் இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேருவதால் குளோரின் உட்கரு ஈர்ப்பு விசை அதிகமான உட்கரு ஈர்ப்பு விசையின் காரணமாக சோடியத்தினுடைய உட்கரு ஈர்ப்பு விசையை விட அதிகமாக இருப்பதனால அதனிடமிருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குது. ஆனால் சோடியம் உட்கரு ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கிறதுனால குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானை சோடியம் கொடுக்குது, ஒரு எலக்ட்ரானை குளோரின் வாங்குது. ஸோ இதனால் இங்கே ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் ஒன்று கொடுக்குவதன் மூலமாக மற்றொன்று வாங்குவதன் மூலமாக ஏற்படும் இந்த பிணைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கீழே பாருங்கள், அடுத்து சோடியம் கியூஸ் போட்டு சோடியம் அணுடைய ஸ்ட்ரக்சர், அடுத்து குளோரின் அணுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பாருங்கள், அதில் சோடியம் ஃபஸ்ட்டு உட்கூட்டில் 2 எலக்ட்ரான், அடுத்த வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான், 10 தான் இருக்குது பாருங்கள். அடுத்து குளோரின் பாருங்கள், ஃபஸ்ட்டு உட்கூட்டில் 2 எலக்ட்ரான், அடுத்து ரெண்டாவது உட்கூட்டில் 8 எலக்ட்ரான், மூணாவது வெளிக்கூட்டில் பாருங்கள் 8 எலக்ட்ரான் வந்துடுச்சு. ஏன்னா சோடியத்திடமிருந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கிடுச்சு. ஸோ இதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பிணைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனி பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே.
So next, another one type is covalent bonding. So what are the covalent bonding? A covalent bond is a chemical bond formed by mutual sharing of a pair of electrons between the two atoms. Mutual sharing of pair of electrons between two atoms. ஓகே, ஸோ கோவலன்ட் பாண்டிங் அல்லது தமிழில் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சகப்பிணைப்புன்னா பிணைப்பில் ஈடுபடும் அணுக்கள் இரண்டும் ஒரு இணை எலக்ட்ரான்களை சமமாக பங்கீடு செய்வதால் உருவாகும் பிணைப்பு சகப்பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அமோனியா உருவாதல். எடுத்துக்காட்டு அமோனியா உருவாதல். ஸோ இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு நைட்ரஜன் அணு. நைட்ரஜனுடைய இணைத்திறன் எலக்ட்ரான்கள் பாருங்கள் 5 இருக்குது. அடுத்து 3 ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய இணைத்திறன் எலக்ட்ரான் 1 தான். அப்போ நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் சமமான எண்ணிக்கையில் எலக்ட்ரான்களை பங்கீடு செய்வதால் சகப்பிணைப்பு உருவாகிறது. பாருங்கள், மேற்கூறிய வினையில் நைட்ரஜன் அணு 3 எலக்ட்ரான்களையும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு எலக்ட்ரான் வீதம் 3 எலக்ட்ரான்களையும் கொடுத்து ஈக்குவலாக எலக்ட்ரான்களை ஷேரிங் பண்ணுறதுனால இங்கே 3 பிணைப்பு உருவாகி இருக்குது. பாருங்கள், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான். ஸோ அப்போ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து அதே போல் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், திரும்ப நைட்ரஜனில் 3 எலக்ட்ரான் வந்து மற்றொரு எலக்ட்ரான், ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், 3வது ஹைட்ரஜனும் அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் தன்னுடைய ஒரு எலக்ட்ரானை கொடுத்து நைட்ரஜனுடைய அடுத்து இருக்கிற 3வது எலக்ட்ரானை கொடுத்துருக்குது. அதன் மூலமாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் ஈக்குவலாக பங்கீடு செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பிணைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சகப்பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பிக்சரில் அமோனியா உருவாதல் சகப்பிணைப்புக்கு எடுத்துக்காட்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோடு இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ இந்த லெசன் வந்து நமக்கு சம் அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, எக்ஸ்பிளைன் அயானிக் பாண்ட் அல்லது தமிழில் அயனிப் பிணைப்பு விளக்குக. ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த கோவலன்ட் பாண்ட் அதாவது சகப்பிணைப்பு விளக்குக. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் அட்டாமிக் நம்பர், கிவ் எக்ஸாம்பிள், அதாவது அணு எண் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. அடுத்து லாஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மாஸ் நம்பர், கிவ் எக்ஸாம்பிள், அதாவது நிறையன் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது எக்ஸாமில் அடிக்கடியாக கேட்கக்கூடிய கொஷின். இது அசைன்மெண்ட் கொஷின் மட்டும் இல்லை, எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இங்கே நமக்கு இது அசைன்மெண்ட் கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே டியர்ஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதாவது அணமைப்பு இந்த பார்ட் ஏ வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். அடுத்து இந்த பார்ட் பி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த 1.1 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ டியர்ஸ், தட்ஸ் ஆல்.